சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். எல்லாரும் சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். எல்லாரும் கரங்களை தட்டி உற்சாகமாக உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன்.
இதன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வமே, வல்லமை மாற்றமை நிறைந்தவரே, மகிமைக்கு பார்க்கிறது கண்மலையான இயேசு புகழ்ந்து பாடுவோம். எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. எந்த கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே. Oh,
நேரத்தில் கொடுத்துருவோம். நாமே முயற்சி செய்து நம்ம எதிர்காலத்தை நாமளே திட்டமிடலாம்ன்ற எண்ணத்தை மாற்றி கொள்வோம். நாம திட்டமிடுதல் ஒன்று நடக்காது. அவர் திட்டமிட்டால் எல்லாமே நடக்கும். சொல்லுங்க, கர்த்தர் எனக்காக, கர்த்தர் நமக்காக எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. கலங்கி கண்ணீர் வடிக்கிற நம்மை கண் துடைத்து காலமெல்லாம் உடனிருப்பவர் அவர். ஹல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரும் சேர்ந்து பாடலாமா? கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுத்தவரே, கண்ணீரின் பள்ளத்தாக்கில் என்னோடு இருப்பவரே, உறவுகள் மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை, காலங்கள் மாறினாலும் நீர் மட்டும் மாறவில்லை. எல்லாம் மாறும். நம்முடைய ஆண்டவர் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில சூழ்நிலைகள் மாறும். மகிழ்ச்சியா இருப்போம். திடீர்னு கவலையும் துன்பமும் நம்மை சொல்லு. ஆரோக்கியமா இருப்போம். திடீர்னு வியாதியும் கொடுமையும் நம்மை ஆண்டு கொள்ளும். நல்ல மகிழ்ச்சியா விசாலத்துல வாழ்வோம். திடீரென்று நெருக்கமும் பண தேவைகள் அதிகமாகும். கர்த்தர் மாறாதவராயிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குறைவை அவர் நிறைவாக்குகிறவராயிருக்கிறார். நம்ம விசுவாசிப்போமானால் நமக்கு எல்லாம் கூடி வருகிறது என்று வேதம் சொல்லுது. விசுவாசிக்கிறவனுக்கு என்ன நடக்குமா? எல்லாம் கூடி வரும். இல்லையா சொல்லுங்க, இல்லையா சொல்லுங்க. உங்கள் பலவீனங்களிலே பலத்தை கொடுக்க வல்லவர், உங்கள் தரித்திரங்களிலே உங்கள் தேவைகளை சந்திக்க வல்லவர், உங்கள் பசியிலே உங்களுக்கு பசி ஆற்ற வல்லவர். கூப்பிடுகிற காக்கை குஞ்சிகளுக்கும் அவர் ஆதாரம் அளிக்கிற தேவன் என்று வேதம் சொல்லுகிறது. மாம்ச தேகம் உள்ள யாவும் யாவையே ஒரு உடலையில வச்சிருக்கிறாரு. எல்லாருக்கும் அவர் ஆதாரம் அளிக்கிறார். அதனால நம்மை போஷிப்பது அவருடைய சித்தம், அவருடைய கடமை. படைத்தவர் நம்மை பசி என்று விட்டு விடுவாரா? நிச்சயமா விட மாட்டார். சொல்லுங்க, நீங்கள் கலங்குகிறீர்கள் என்றால் உங்கள் கண்ணீரை துடைக்க அவர் வல்லவராயிருக்கிறார். எல்லாரும் சேர்ந்து பாடலாம் அந்த பாடலை. கலங்கின நேரங்களில் கை தூக்கி எடுப்பவரே, Thank you.
துதியும் தனமும் மகிமை உண்டாவதாக ராஜா. நாங்கள் துதித்த பாடல்களிலே நீ பிரியமா இருந்தீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுடைய துதியிலே நீ பிரியப்படுகிற தேவன் என்று அறிந்து ஆண்டுதலை துதித்தோம். எங்களிலே குற்றங்கள் தயவாய் நினைத்து இந்த துதி பலியை ஸ்தோத்திர பலியை நீர் ஆசீர்வதித்து இந்த பிள்ளைகள் ஆசீர்வாதமாய் இருக்கு நீர் உதவி செய்கிறார்கள். இந்த பாடல்களை நாங்கள் பாடும்படியாக எங்களுக்கு ஆண்டவரை எழுதி கொடுத்த இந்த பாடல்களை இந்த பதிவேடுகளிலே பதிவிட்ட இந்த பாடல்களுக்கான ஆசிரியர்களை நீர் ஆசீர்வதிக்கிறார்கள். நாங்கள் தியானிக்க போகிற வேத புத்தகங்களை எங்களுக்கு கரங்களிலே அச்சடித்து கொடுத்த கர்த்தாவே அந்த அச்சகத்தாரையும் அந்த ஊழியக்காரர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். இதை பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்கு நீர் தந்தீரத்தை நாங்கள் விசுவாசிக்கிறோம். தொடர்ந்து எங்களை வழிநடத்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா. சாட்சி நேரம். உங்களிடம் மகிமையுள்ள சாட்சிகள் இருக்குமா? சுருக்கமாக தேவ சமூகத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. சபையாருக்கான அறிவிப்புகள் அடுத்த வாரம் நம்முடைய சபையாருக்கு ஆராதனை இருக்கிறது. சபையார் யாரும் அவர்கள் கலந்து கொள்ளுங்க. ஒருத்தர் ரெண்டு பேர் விடுபட்டிருந்தால் அவர்களையும் அழைத்துக் கொண்டு வாருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அதற்காக நாளைக்கு காலையில் 5 மணிக்கு ஸ்தோத்திர சமூகம் இருக்கிறது. எல்லாரும் கலந்து கொள்ளணும். 5 மணிக்கு எல்லாரும் கலந்து கொள்ளணும். முயற்சி எடுத்து காலையில் 5 மணிக்கு 6 மணிக்கு காலையில் முதல் தேதி ஆராதனை தேவ சமூகத்திலிருந்து மாதத்தை கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. எல்லாரும் எழுந்திருந்து சங்கீதங்களுடைய புஸ்தகம் 71 வாசிக்கலாம். சங்கீதம் 71 முதல் வசனத்திலிருந்து இந்த அதிகாரம் முடிய வாசிக்கலாம். கர்த்தாவே உம்மை நம்பி இருக்கிறேன். நான் ஒருபோதும் வெட்கமடையாதபடி செய்யும். நான் எப்பொழுதும் வந்தடையத்தக்க கண்மலையாயிரும் என்னை ரட்சிப்பதற்கு கட்டளையிட்டீரே. நீரே என் கண்மலையும் என் கோட்டையுமாய் இருக்கிறீர். கர்த்தராகிய ஆண்டவரே, நீரே என் நோக்கமும் என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாய் இருக்கிறீர். அநேகருக்கு நான் ஒரு புதுமை போலானேன். நீரோ எனக்கு பலத்த அடைக்கலமாய் இருக்கிறீர். முதிர்ந்த வயதில் என்னை தள்ளிவிடாமலும் என் பலம் ஒடுக்கும் போது என்னை கைவிடாமலும் இருக்கும். தேவன் அவனை கைவிட்டார், அவனை தொடர்ந்து பிடியுங்கள், அவனை விடுவிப்பார் இல்லை என்கிறார்கள். என் ஆத்மாவை விரோதிக்கிறவர்கள் வெட்கி அழியவும், எனக்கு பொல்லாப்பு தேடுகிறவர்கள் நிந்தையாலும் இலச்சையாலும் மூடப்படவும் கடவர்கள். என் வாய் நாள்தோறும் உமது நீதியையும் உமது ரட்சிப்பையும் சொல்லும். அவைகளின் புகையை நான் அறியேன். தேவனே, என் சிறு வயது முதல் எனக்கு போதித்து வந்தீர். இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். தேவனே, உம்முடைய நீதி உன்னதமானது, பெரிதானவைகளை நீர் செய்தீர். தேவனே, உமக்கு நிகரானவர் யார்? என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர்.
மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கம்பீரித்து பாடும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதமாக உட்காருங்க. அமைதியாக சொல்லி வசனத்தை நாம் தியானிக்கும் போது அவர்கள் சந்தோஷமாக பார்த்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் இருப்பாராக. அல்லேலூயா. பாருங்க, வாசித்த இந்த சங்கீதத்திலே 23வது வசனத்தை நாம் வாசிப்போம். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என்னுடைய ஆத்மாவும் கம்பீரித்து பாடும். நீர் மீட்டுக் கொண்ட என்னுடைய ஆத்மாவும் கம்பீரித்து பாடும். ஆத்மா கர்த்தராலே பாவத்திலிருந்து மீட்கப்பட்டிருந்தால், இந்த உலக காரியங்களிலிருந்து மீட்கப்பட்டால், அந்த ஆத்மா கர்த்தரை எப்படி பாடுமா? கம்பீரம் என்றால் என்ன? தைரியமாக. சொல்லுங்க. ஆமா, உதடுகள் மாத்திரம் பாடுகிறதல்ல, துதிக்கிறதல்ல. துதி நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருந்தால், நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருந்தால் அந்த ஆத்மா கம்பீரித்து பாடும். ஆண்டவரை துதிப்பதில் உள்ளத்திலிருந்து வர வேண்டும். துதி கர்த்தர் செய்த நன்மைகள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வெளியே வரும். உதட்டளவுல சிநேகம் வைத்துக் கொள்வார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. வாய் அளவுல தான் சிநேகம், வாய்ப்பு வச்சோட இருக்குது அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் அப்படின்னு உறவினர்களை பார்த்து சொல்லுவாங்க. நாங்க உங்க சொந்தக்காரங்களெல்லாம் ஃபங்க்ஷனுக்கு வந்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஃபங்க்ஷனை நடத்தின வீட்டுக்காரர் சொல்லுவாங்க, வாய் பேச்சோட பேசிட்டு போயிட்டாங்க, ஒன்றும் பெரிய ஐக்கியம் எல்லாம் இல்லை, பெரிய நட்பெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லுவார்கள். உறவினர்களோடு வாய் பேச்சோடு நட்பு வைத்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் இங்கே வேதம் சொல்லுகிறது, நம் ஆண்டவரோடு இருக்கிற நட்பு, இந்த ஆண்டவர் மீட்டெடுத்த ஆத்மா, அந்த ஆத்மாவை தான் ஆண்டவர் மீட்டெடுக்கிறாரு. நான் நிறைய வாட்டி சொல்லிட்டேன், ஆவி, ஆத்மா, சரீரம். ஆவி தேவனுடையது, ஆத்மா நாம செய்கிற நன்மையும் தீமையும் அது நம்மோடு கூட வரப்போகிறது நியாயத்திற்கு. சரீரம் மண்ணோடு போக போகிறது. அப்ப இந்த ஆத்மாவை தேவன் என்ன பண்றாரு? மீட்டெடுக்கிறார். இந்த ஆத்மாவுக்கு தான் ஆண்டவர் ரத்தம் சிந்தி மரித்தார். இந்த ஆத்மா அழிந்து போக கூடாது என்று சொல்லித்தான் நாம் பிரயாசப்படணும். இந்த ஆத்மா தவறான வழிகளிலே சிக்கிக் கொண்டால் இந்த ஆத்மா மீண்டும் அழிவை தேடும், அழிவிலே விழுந்து போகும். இந்த ஆத்மா எப்பொழுதும் ஆண்டவரை துதித்துக் கொண்டிருக்கிற ஆத்மாவா இருக்க வேண்டும். இந்த ஆத்மா தான் கம்பீரித்து பாடுமா, அது உண்மையாகவே தேவனால் மீட்கப்பட்டதா இருக்குமானால். இந்த சங்கீத அருமையான சங்கீதம் பாருங்க. இன்னும் வசனங்கள் இருக்கிறது, நான் உங்களுக்கு அடையாளப்படுத்துகிறேன். பாருங்க, இதே சங்கீதத்துல 15வது வசனம், 14வது வசனம் பாருங்க. 15வது வசனம் பாருங்க. நானும் எப்பொழுதும் அங்க நம்பிக்கொண்டிருக்கிறதுன்றதுக்கு முன்னாடி உண்மையின் போடுங்க. நானும் எப்பொழுதும் உண்மை நம்பிக்கொண்டிருந்து, அவர் நம்பிக்கொண்டிருந்து யாரை நம்பிக்கொண்டிருந்தாரு? அதுக்கும் அத்தாட்சி இருக்கிற வசனம் பாருங்க. கீழே இருக்கிற வசனம் சொல்லுது பாருங்க, என் வாய் நாள்தோறும் உமது நீதியை, உமது ரட்சிப்பையும் என்ன பண்ணுமா? சொல்லும். அப்ப நம்பிக்கொண்டிருந்தது யாரை நம்பிக்கொண்டிருந்தார்? அவரு இந்த சங்கீதத்தை எழுதினவரு யாரை நம்பிக்கொண்டிருந்தாரு? கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருந்தார். கர்த்தரையும் தன் நம்பிக்கையாக கொள்கிறது வேறு. கர்த்தரையும் அப்படின்னா செகண்டரி ஆயிடுவார் ஆண்டவர். ஆண்டவர் பிரைமரியில வரமாட்டார், அதாவது முதல்ல வரமாட்டார், இரண்டாம் கட்டத்துக்கு தாண்டி போயிடுவார் ஆண்டவர். கர்த்தரையே அப்பதான் ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி, முதலிடம் யாருக்குதா அப்படின்னு சொல்லி சொன்ன என் ஆண்டவருக்கு. தாவீது சொல்கிறார், எப்பொழுதும் கர்த்தரை எனக்கு முன்னாடியே வச்சுட்டு இருக்கிறேன், எனக்கு முன்னாடியே வச்சுட்டு இருக்கிற. சங்கீதத்துல பாருங்க, இன்னும் பாருங்க 17வது வசனத்துல பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. தேவனே என் சிறு வயது முதல்
அப்படின்னா குழந்தையிலிருந்தே சின்ன பிராயம் முதற்கொண்டு சின்ன பையனா இருக்கும் போது ஆண்டவருடைய போதனைகளை அவர் கேட்டதாக அங்கு குறிப்பிடுகிறார். பாருங்க, நாம எத்தனையோ உலக போதனைகளை கேட்கிறோம், உலக காரியங்களை பேசுகிறோம், உலக காரியங்களை கேட்க நம்முடைய செவியை திறக்கிறோம், செவியை சாய்க்கிறோம். ஆனால் இங்கே எழுதியிருக்கிறார், நான் சின்ன வயசிலிருந்து உங்களுடைய போதனைகளை நான் கேட்டேன். அப்போ யாருக்கு முதலிடம் கொடுத்திருக்கிறார் பாருங்க. சின்ன வயசுல இருந்து உங்களுடைய வார்த்தைகளை நான் கேட்டேன், உங்களுடைய போதனைகளை நான் கேட்டேன் அப்படின்னு சொல்றவர் பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இதுவரைக்கும் உங்களுடைய அதிசயங்களை அறிவித்து வந்தேன். சொல்லுங்க. அப்ப சுவிசேஷமாக நற்செய்தியை அவர் மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணிட்டார். ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டவர் என்ன பண்றாரு, ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை மற்றவங்களுக்கு அறிவித்ததை அந்த பதிவு செய்கிறார். சுவிசேஷத்தை நான் அறிவித்தேன், நற்செய்தியை நான் அறிவித்தேன், நீ செய்த மகத்துவமானவைகளை, என் வாழ்க்கையில செய்த பயங்கரமான காரியங்களை நான் மற்றவர்களுக்கு அறிவித்து வந்தேன். சின்ன வயசுல இருந்து நான் வார்த்தைகளை கேட்டிருக்கிறேன், மற்றவர்களுக்கும் உங்களுடைய வார்த்தைகளை சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னார். 18வது வசனம் சொல்றார் பாருங்க, இப்பொழுதும் தேவனே இந்த சந்ததிக்கு, என்னோடு வாழ்கிற சக ஜனங்களுக்கு, அதான் அந்த சந்ததி அப்படின்னு சொல்லி சொன்னா என்னோடு வாழ்கிற ஜனங்கள். முன்னாடி சந்ததினா மரித்து போற ஜனங்கள், பின்வரும் சந்ததினா நமக்கு பின்வரும் பிள்ளைகள், பிறக்க போகிறவர்கள். இந்த சந்ததிக்கு, என்னோட வாழ்கிற சக ஜனங்களுக்கு உமது வல்லமையையும் வரப்போகிற யாவருக்கும் உமது பராக்கிரமத்தையும் நான் அறிவிக்கும் அளவும். பாருங்க, எல்லாருக்கும் நான் உம்முடைய பராக்கிரமத்தையும் உம்முடைய வல்லமையையும் நான் அறிவிக்கிற வரைக்கும், பாருங்க, முதிர் வயதும் நரைமயிரும் உள்ளவனாகும் வரைக்கும் என்னை கைவிடாமல் பாதுகாத்துக் கொள்கையா. அப்ப இவருடைய நோக்கம் தான் என்ன, ஆண்டவரே நான் இன்னொரு ராசியத்தை பிடிக்கணும், இன்னும் கொஞ்சம் சொத்தை சேர்த்துக்கணும், இன்னும் கொஞ்சம் சம்பாத்தியம் பண்ணிக்கணும், அதுக்காக வயது வரைக்கும், முதிர் வயது வரைக்கும் என்னை கைவிடாதிரும் அப்படின்னு சொல்லி கேட்கிறாருன்னு நினைக்கிறீங்களா? இன்னொரு வசனம் கூட சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இன்னொரு வசனம் கூட பாருங்க, 9வது வசனம், முதிர்ந்த வயதிலே என்னை கைவிடாமலும் என் பலன் ஒடுங்கும் போது என்னை கைவிடாமலும் இரும். இவருடைய எண்ணம் தான் என்ன, முதிர் வயதுல என்னை கைவிடாதவர்கள் சொல்றதுடைய நோக்கம் தான் என்ன? இந்த கீழே இருக்கிற அந்த 18வது வசனத்துல தெளிவா சொல்றாரு பாருங்க, எல்லாருக்கும் உங்களுடைய வல்லமையை நான் பெருசா சொல்லிட்டே இருக்கணும், மற்றவங்களுக்கு நீர் செய்த அதிசயங்களை அற்புதங்களை விவரிச்சு சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதற்காக முதிர் வயது வரைக்கும், என் பலன் ஒடுங்குகிற வரைக்கும் என்னை கைவிடாது. அப்ப இவருடைய எய்ம் தான் என்ன பாருங்க, ஒரு எய்ம் தான் என்ன, அதையும் சொல்றாரு இந்த அதிகாரத்துல பாருங்க. 5வது வசனம் வாசிங்க, கர்த்தராகிய ஆண்டவரே நீரே என் நோக்கம். நோக்கம் என்னது, நோக்கம் என்னது, எய்ம். எய்ம் இன்னொரு அர்த்தம் என்னது, இன்னும் தமிழ்ல கொஞ்சம் எய்ம் என்னது, என்னுடைய திட்டங்கள், என்னுடைய விருப்பங்கள். என் விருப்பமெல்லாம் நீர் தான் ஆண்டவரே, என்னுடைய நோக்கமெல்லாம் நீர் ஆண்டவரே. கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க, ஒரு நிமிஷம் இந்த வசனத்தை யோசனை பண்ணி பாருங்க. நம்ம எந்த நோக்கத்துக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அந்த உலகத்துல? ஒருத்தர் கேட்டா என் மகளை எப்படியாவது கரை செய்யணும் அதுக்காக வாழாங்கன்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கேட்டா அந்த பையனுக்கு காலகாலத்துல ஒரு கல்யாணத்தை செஞ்சுனா அதோட ஆயுசு முடிஞ்சுதான் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்தர் கேட்டோம்னா எப்படி ஆயுள் அந்த இடத்த வாங்கணும், அங்க ஒரு வீட்டை கட்டணும். சொல்லுங்க, எல்லாருடைய நோக்கமும் இந்த உலகத்தை குறிக்கும், இந்த உலகத்தின் ஆசாபாசங்களை குறிக்கும், இந்த உலகத்தை சார்ந்து நம்முடைய மாம்சத்தை சார்ந்த நோக்கங்களும் தான் இருக்கும். ஆனால் இங்கே தாவீது எழுதுகிறார், என் நோக்கம் நீரே. நம்முடைய நோக்கம் எதுவா இருக்கிறது என்பதை கர்த்தர் அறிந்து கொள்கிறவராய் இருக்கிறார். அவர் இருதயத்தின் ஆழங்களை ஆராய்ச்சி செய்கிற ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். சாதாரணமா அப்படி முகத்தை பார்க்கிற ஆண்டவர் இல்ல. சாதாரணமா அப்படி பேசிட்டு அழகா பேசுறாங்க, அழகா பிதிக்கிறாங்க, அழகா பாடுறாங்க அப்படின்னு நடந்து போகிறவர் அல்ல. எந்த நோக்கத்துக்காக அவர்கள்
துதிக்கிறார்கள். என்ன நோக்கத்துக்காக அவர்கள் என்னை தேடுகிறார்கள்? இங்க தாவீது சொல்றார், என் நோக்கம் நீரே ஆண்டவரே, வேற ஒரு நோக்கம் இல்லை, உங்களுடைய நாமத்தை நான் பிரஸ்தாபமாக்கணும். அதுதான் அவர் தான் எழுதுறார் இன்னொரு சங்கீதத்துல, கர்த்தரை துதித்து அவருடைய நாமத்தை என்ன பண்ணுங்க, பிரஸ்தாபமாக்குங்க. நாளுக்கு நாள் அவருடைய ரட்சிப்பை என்ன பண்ணுங்க, சுவிசேஷமாய் அறிவியுங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். அப்போ அவருடைய நாமத்தை பிரஸ்தாபமாக்குவதற்கு தான் கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார் என்பதை தாவீது சரியாய் அறிந்து கொண்டார். சின்ன வயசுல இருந்து நீங்க எனக்கு போதிச்சுட்டே வரீங்க அப்படின்னா, நம்மளாம் சின்ன பசங்களா இருக்கும்போது நம்ம என்ன கேட்டோம், என்ன சத்தியத்தை கேட்டோம், என்ன வசனத்தை மனப்பாடம் பண்ணா நமக்கு ஞாபகம் வர்றதில்லை. ஏன்னு சொல்லி சொன்னா நம்ம உலக பிரகாரமான காரியங்களில் அதிகமாக ஈடுபடுகிறோம். ஆனால் பாருங்க, அவர் சின்ன வயசுல இருந்து என்னுடைய நோக்கம் நீராகவே இருந்தீராண்டவர், என்னுடைய இருதயங்களை ஆராய்ந்து நீரே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கு, என் விருப்பங்களை ஆராய்ந்து நீரே அறிந்திருக்கிற தேவனாய் இருக்கு, நோக்கம் ஆண்டவரை நீர் தான். அதனாலதான் அவர் எங்க போனாலும் காரியங்கள் ஜெயமாய் முடிந்தது. அவர் என்ன முயற்சி எடுத்தாலும் தோல்வி இல்லாம வெற்றிகரமான வாழ்க்கையை அவர் வாழ்ந்ததற்கான காரணம் ஆண்டவரை தன்னுடைய நோக்கமாக கொண்டிருந்தார். தன்னுடைய வாழ்க்கையில் அவரை அடைய வேண்டும். அதுதான் பவுலடிகளார் புதிய ஏற்பாட்டில் எழுதுகிறார், என்னுடைய நோக்கத்தை நான் நிறைவேற்றிக் கொள்ள எனக்கு லாபமாக இருந்தவைகளை நஷ்டம் என்று விட்டு விடுகிறேன். நான் கர்த்தரை அறிகிற அறிவுக்காக, கர்த்தருடைய மேன்மைக்காக, கர்த்தரை நான் எப்படியாகிலும் அடைய வேண்டும், அவரை பார்க்கணும், அவரை நான் ருசிக்கணும், அவரோடு கூட நடக்கணும், அவர் எனக்காக இருக்கிறார் என்பதை நான் மறவாமல் இருக்கணும். எப்பவுமே நான் அவருக்காக நிற்கணும் அப்படிங்கிறத பவுலடிகளார் புரிந்து கொண்டார். அவரை நான் அறிந்து கொள்ளும் அறிவுக்காக, கர்த்தருடைய மேன்மையை அறிந்து கொள்ளும் அறிவுக்காக, கர்த்தரை நான் எனக்கு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டதுனால எனக்கு ஏதாகிலும் நஷ்டம் வந்தா கூட பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் விட்டுட்டேன், குப்பையாக நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றார். தாவீது முன்னுதாரணமாக இருக்கிறார். பவுலடிகளாருக்கு தாவீது முன்னுதாரணமாக இருக்கிறார். இந்த வசனத்துல சொல்றார், என் நோக்கம் நீரே ஆண்டவரே, என் எண்ணம் நீரே ஆண்டவர். அதனால்தான் ராஜாவான உடனே, நம்ம எல்லாம் திருமணமான உடனே என்ன செய்யறோம், கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஹனிமூன் போனோம், தேனிலவு போனோம், எங்கேயாவது ஊட்டி, கொடைக்கானல், கேரளாவுக்கு அங்க இங்க போய் எங்கேயாவது போய் அப்படி பக்கத்துல இருக்கிற இடத்துக்காவது போய் அப்படி மலையில எங்கேயாவது ஏரியில, ஆத்துல, குளத்துல, அல்ல அட்லீஸ்ட் வந்து பீச்ல இப்படியாவது எங்கேயாவது போய் கொண்டாடிட்டு வரணும், உல்லாசமா இருந்துட்டு வரணும், அப்படி ஊர் சுத்திட்டு வரணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா தாவீதுடைய நோக்கம் என்னமா இருந்தது தெரியுமா? நான் அரியணை ஏறின உடனே பெட்டி எங்க இருக்குது, அல்லவே சொல்லுங்க. ஆமா, நம்ம எல்லாம் திருமணமான உடனே கல்லா பெட்டி எங்க இருக்குது, பீரோ சாவி எங்க இருக்குது. ஆனா தாவீது தேடுற பெட்டி வேற, அது தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் அடங்கிய பெட்டி, தேவனுடைய வார்த்தைகள் அடங்கிய பெட்டி, தேவனுடைய நியாயப்பிரமாணம் அடங்கிய பெட்டி, தேவனுடைய கட்டளைகளும் கற்பனைகளும் அடங்கிய பெட்டி. அந்த பெட்டியை எங்க இருக்குது, அந்த பெட்டியை என் இடத்துல எடுத்துக்கிட்டு வரணும். எங்கேயோ பெட்டியை வச்சுக்கிட்டு நான் இங்க நிம்மதியா இருக்க முடியாது. பெட்டி இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம், தேவனுடைய வார்த்தை இருக்கிற இடத்துல தான் ஆசீர்வாதம். என்ன பண்றது தெரியுமா? நம்ம தேவனுடைய வார்த்தையை அசட்டை செய்கிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு மறந்து விடுகிறோம், தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்கு நம் செவியை அடைத்துக் கொள்கிறோம். ஆனால் தாவீது தேடினரில் முதல் தேடினர் என்ன விஷயம் தெரியுமா? அவர் அரசனான உடனே பெட்டி எங்க இருக்குது, பெட்டியை எடுத்துட்டு வந்து என் இடத்துல வைக்கணும், என் தேசத்துல வைக்கணும், என்னுடைய அரசரவையில வைக்கணும், அதற்கான ஒரு பலிபீடத்தை கட்டணும், அதற்கான ஒரு ஆலயத்தை கட்டணும். நான் அதுவரைக்கும் என் கட்டிலின் மேல ஏற மாட்டேன், என் நத்தையில நான் படுக்க மாட்டேன். எவ்வளவு ஒரு வைராகியம் வந்திருப்பாருங்க. இங்கே எழுதுற இந்த அர்த்தம் என்னடா அப்படின்னு சொல்லி சொன்னா, ஆண்டவரை தேடுவதிலே, ஆண்டவருடைய வார்த்தைகளை அவர் தேடுவதிலே, ஆண்டவருடைய சத்தியத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததிலே அவர் முன்மாதிரியாக வாழ்ந்ததனாலே அவர் ஆசீர்வதிக்கப்பட்டவராக இருந்தார். இன்னைக்கும் நம்ம எல்லாரும் சொல்றோம், தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே. இயேசு கிறிஸ்துவுக்கு அடைமொழியாக, இனிஷியலாக தாவீது இருந்தார். காரணம் என்னன்னா, அவர் தாவீது தன்னுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிருந்தார், தன்னுடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவர் மேல வச்சிருந்தார். பாருங்க, ஒரு அரசனை தேர்ந்தெடுப்பதற்கு, தாவீதை தேர்ந்தெடுப்பதற்கு சாமுவேலை அனுப்புகிறார் ஆண்டவர். அங்கே சவுல் என்கிற ஒரு அரசாட்சி முடிகிற ஒரு தருணம். ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை தொடர்ந்து சவுல் மேற்கொண்டதினாலே சவுலின் மேலே மனமுடிந்து போய் ஆண்டவர் என்ன பண்றாரு, வேறொரு அரசனை தேர்வு செய்ய ஈசாயின் குடும்பத்துக்கு யார் அனுப்புறாரு? தாவீதை அனுப்புறாரு. ஈசாய்க்கு எத்தனை பேர் குழந்தைங்க? எத்தனை பேர்? கரெக்டா சொல்லுங்க. 8 பேர். 7 பேர்ல 8 பேர். சொல்லுங்க. ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கிற விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா,
நமக்கே தெரியும், ஒரு ராணுவத்துக்கு ஆள் எடுத்தாவே அவனுடைய உயரம், அவனுடைய பாடி அகலம், அவனுடைய நட, அவனுடைய கண் பார்வை, அவனுடைய உடல் எடை, இதையெல்லாம் செக் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க, ஒரு ராணுவத்துக்கு ஆள் எடுப்பாங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு வாட்ச்மேனை தேர்ந்தெடுக்கிறோம், இல்ல கம்பெனிக்கு ஒரு வாட்ச்மேனை தேர்ந்தெடுக்கிறோம், அப்படிதான் தேர்ந்தெடுப்பாங்க. இன்னைக்கு அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் பாதுகாவலர்கள் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் எப்படி இருப்பாங்க, அப்படியே நெஞ்சை நிமித்தி, அப்படியே ஷார்ப்பான பார்வை, அப்படி இப்படி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. கண் பார்வை தெளிவா இருக்கணும், துணிச்சலா உடனே செயல்படணும், ஆக்டிவா இருக்கணும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் இயல்பு. தாவீது அங்க ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறாரு. 7 பேர் உடல் தகுதியோடு ஈசாயினுடைய வீட்டிலே காத்திருக்கிறார்கள். தாவீதுடைய தகப்பன் என்ன பேரு? ஈசாய். 7 பேர் தகுதியா இருக்கிறாங்க. எல்லாரும் நல்லா ஜிம் பண்ணி, எல்லாம் 6 பேக் 7 பேக் 8 பேக் எல்லாம் உடம்புல காட்டி எல்லாரும் நல்லா என்ன இருக்கிறாங்க, தயாரா இருக்கிறாங்க. வராரு தீர்க்கதரிசி, வராரு சாமுவேல் தீர்க்கதரிசி வராரு. சாமுவேல் தீர்க்கதரிசி வந்து முதல் நாள கூப்பிடுறாரு. முதல் நாள கூப்பிட்ட உடனே நிக்க வச்ச உடனே இவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. யாருக்கு? சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. ஆஹா, ஆண்டவர் வர சொன்ன நோக்கம் நிறைவேறிடும் போல, முதல் நாளே செலக்ட் ஆயிடும் போல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு. யாரு? சாமுவேல் தீர்க்கதரிசி ரொம்ப சந்தோஷப்படுறாரு. ஏன்னா அவருடைய உடல் அமைப்பு அப்படி இருக்குது. நல்ல கட்டுக்கோப்பான உடல், நல்ல திடகாத்தமான உடல், நல்ல நெஞ்சுறுதி, நல்ல பலசாலி. வந்து நிக்கிறான். உடனே ஆண்டவரே இவனை செலக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே கேட்கிறாரு. யார் கேட்கறது? சாமுவேல் கேட்கிறாரு. ஆண்டவரே இவனை செலக்ட் பண்ணிட்டோம். உடனே ஆண்டவர் சொல்றாரு, எடுத்து வாசிங்க 1 சாமுவேல் புத்தகம் 13வது அதிகாரம் 14வது வசனம். இல்ல 16வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி, நீ இவனுடைய முகத்தையும் சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம், நான் இவனை, சொல்லுங்க இங்க கொஞ்சம் கவனமா, நான் இவனை புறக்கணித்தேன். நல்ல எண்ணெயை உடம்புல பூசிக்கிட்டு, நல்ல ஜிம்முக்கு போயிட்டு, டெய்லி ஒரு 10 முட்டையை ஒரு வேலைக்கு சாப்பிட்டுட்டு, நல்ல ஒரு 2 கிலோ 3 கிலோ இறைச்சியை சாப்பிட்டுட்டு உடம்ப காப்பாத்தி வச்சிருக்கிறான். ஆண்டவர் அவரை பார்த்து என்ன சொல்றாரு? நான் இவனை புறக்கணித்தேன். நாம நினைக்கிறோம் இப்படிப்பட்ட ஒரு பலசாலி தான் தேசத்தை ஆளுவோம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட அரசாட்சி செய்கிற ஆளுமை இவனுக்கு மட்டும்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். இப்படி ஒரு திறமை இவனுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி நாம நினைக்கிறோம். இதே மாதிரி தான் தீர்க்கதரிசியும் தன் பார்வையில நாம் ஏமாந்து போகிறோம். நம்முடைய பார்வையில எதையாவது பார்க்கிறோம், இது கடவுளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி நாமளே தீர்மானம் பண்ணிக்கிறோம். நம்முடைய பார்வையினாலே நம்முடைய ஆசீர்வாதங்களை நாம் இழந்து போகிறோம். ஆதாம் பாவம் செய்ததும் கண்ணினால, சிம்சோன் பாவம் செய்ததும் கண்ணினாலே. பழத்தை பார்க்கிறாரு, அந்த பழம் பார்வைக்கு மிகவும் அழகாக இருந்தது. சிம்சோன் பார்க்கிறாரு, அவளின் கண்ணுக்கு மிகவும் பிரியமாக இருந்தாள். அப்படி பார்வையினாலே நாம் எதையாகிலும் தேர்ந்தெடுப்போமானால், லோத்து பார்க்கிறாரு, அப்படியே அந்த பசுமையான பட்டணத்தை பார்க்கிறாரு, பசுமையான மலைச்சரிவை பார்க்கிறாரு, அந்த பள்ளத்தாக்குகளை பார்க்கிறாரு, அதையெல்லாம் தனக்கு சொந்தமாக்கணும்னு நினைக்கிறாரு. பார்வையிலே திருப்தி அடைந்து, பார்வையிலே திருப்தியா இருக்கிறதை, பார்வையிலே இச்சிக்கிறதை நாம் அடையணும்னு நினைக்கிறோம். அது ஆண்டவருக்கு பிரியமில்லை. அது ஆண்டவர் புறக்கணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். இந்த வசனம் அத்தனை அர்த்தங்களை உடையது. நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறது அல்ல அப்படின்னா என்ன நினைக்கிறோம்? மனுஷன் பார்க்கிறது எல்லாமே தவறானதான் பார்ப்பான். அவன் தீர்மானம் பண்ணிக்கிறது எல்லாமே தவறா தான் இருக்கும். அதத்தான் அவர் சொல்றாங்க, நான் மனுஷன் பார்க்கிற விதமாய் பார்க்கிறவன் அல்ல.
பாருங்க, நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் என்ன பண்ணாத, பார்க்காத. அட்ராக்ஷனா இருக்கிறாங்களா, அப்படியே கவர்ச்சியா இருக்கிறாங்களா, அப்படியே கண்ணுக்கு குளுமையா இருக்கிறாங்களா, அதுதான் சரி என்று நினைக்காத. எந்த பொருளும் எந்த மனிதனும் மனுஷனுடைய பார்வைக்கு அது திருப்தியா இருக்குமானால் அதை தேவன் அங்கீகரிப்பார் என்று சொல்லி நினைக்க வேண்டாம். அவர் சொன்னார், நான் இவனை என்ன பண்ண, புறக்கணித்தேன். அப்புறம் சொல்றார் பாருங்க, என்ன சொல்றார் பாருங்க, மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் என்ன பண்ணுவான், முகத்தை பார்ப்பான். மனுஷன் முகத்தை பார்ப்பான், மேலோட்டமா. உள்ள கட் பண்ணி பார்த்தாதான் அந்த பழம் அழுகி போயிருக்குதா இல்லையான்னு தெரியும். ஒரு சில பழங்களை நம்ம கட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். எனக்கு ஒரு அண்ணன் இருக்கிறார் NS நகர்ல. அவங்க வீட்டுல ஒரு பழம் மரம் இருக்குது, பலாப்பழம் மரம். சொல்லுங்க, அவர் ரொம்ப விருப்பப்பட்டு தம்பிக்கு கொடுத்து அனுப்பலாம், தம்பி பசங்களுக்கு கொடுத்து அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூட்டை கட்டி 2-3 வருஷமா பழம் கொடுத்து அனுப்பிச்சாரு. நாங்களும் ரொம்ப ஆசையா பழம் மேல நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பலாப்பழத்தை கட் பண்ணி பார்த்தா உள்ள எல்லாமே அழுகி போயிருந்தது. எல்லாமே சாப்பிட சுவையில்லாத இருந்தது. எல்லாருமே சின்ன சின்னதா அப்படியே சுருங்கி போயிருந்தது. வெளியில பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு, அழகா இருக்கிறது. அவருக்கும் தெரியாது நல்லதை தான் கொடுக்குறோம் அப்படின்னு நினைக்கிறாரு. நமக்கும் தெரியாது நல்லதை தான் கொடுத்தாங்கன்னு நினைச்சோம். அதை கட் பண்ணி பார்க்கும் போது தான் தெரிஞ்சது அதுக்கு உள்ள இருக்கிற விஷயம். வெளியே சொல்லுங்க, வெளியில நல்ல பரிசுத்தவானை போல காட்சி அளிக்கலாம், நல்ல பயபக்தி உள்ளவரை போல காட்சி அளிக்கலாம். உள்ள என்ன இருக்குங்கிறத யார் அறிகிறது? கர்த்தர் தான் அறிவார். தாவீது பார்க்கிறதுக்கு சிங்கத்தை அடிக்கிறவன், கரடியை அடிக்கிறவன், அவரே சொல்றாரு, முரட்டுத்தனமான ஆளு, காட்டிலையும் மேட்லையும் வாழ்ந்தவரு. அப்படியே முடியெல்லாம் அருகருன்னெல்லாம் ஒண்ணு இருந்திருக்காது. அப்படியே வெயில்ல காஞ்ச முடி எப்படி இருக்கும்? சிவப்பு நிறமாக இருக்கும், பழுப்பு நிறமாக இருந்திருக்கும். வஸ்திரம் இன்னும் நல்ல அயன் பண்ணி போட்ட வஸ்திரமா இருந்திருக்காது. ஆள் பார்க்கிறதுக்கு ரொம்ப மோசமா, படுமோசமா, கொஞ்சமோ அரசாங்கத்துக்கு தகுதி இல்லாதவனா இருந்திருப்பாரு மனுஷனுடைய பார்வையில. சவுல் கிட்ட அவர் முன்னாடி வந்து நிற்கும் போது, கோலியாத்துடைய பிரச்சனையில வந்து சவுல் பக்கத்துல வந்து நிற்கும் போது, தன்னுடைய சகோதரர்கள் பக்கத்துல நிற்கும் போது சவுல் பாதருக்கு என்ன பண்றாரு? சின்ன பையா, நீ ஓரமா பையா, உங்களுக்கு என்ன தெரியும் இதை பத்தி? இங்க நடக்கிற பிரச்சனையை பத்தி உனக்கு என்ன தெரியும்? சரி, ரொம்ப ஆசைப்படுற, என் ட்ரெஸ் போட்டுக்கோ, என்னென்னவோ செஞ்சு பாக்குறாங்க. தாவீதுக்கு அதெல்லாம் ஏற்புடையதாக இல்லை. வெளியே சொல்லுங்க, கர்த்தரை தன் இருதயத்துல ஒரு தீர்மானத்தோடு ஆராதிக்கிறவர் தாவீது. சொன்னார், என்னுடைய நோக்கம் நீரே ஆண்டவரே, வேறொரு நோக்கத்துக்காக வாழணும்னு நினைக்கல, உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணுங்கிற நோக்கத்துக்காக வாழற ஆண்டவரே. நாம சொல்ல முடியுமா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க அந்த வார்த்தையை, என் நோக்கம் நீரே ஆண்டவரே. அப்புறம் பாருங்க என்ன நடக்குது பாருங்க, 8வது வசனம். அப்பொழுது ஈசாய் அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பாக கடந்து போக பண்ணினான். 2வது பையன் பேரு அபினதாப். முதல் பையனை அழைச்சார். முதல் பையன் பேர் என்ன பேர் பாருங்க, அங்க பாருங்க எந்த வசனத்துல இருக்கு? 6வது வசனத்துல இருக்குது பாருங்க. என்ன இருக்குது? அவர்கள் வந்தபோது எலியாவை பார்த்தவுடனே கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்படுபவன் இவன் தான் ஆக்கும் என்றார்கள். கர்த்தர் சாமுவேல் நோக்கி உன்னுடைய முகத்தை நீ பார்க்காதன்னு சொல்லிட்டாரு. அடுத்தது 8ஆம் வசனத்துல இன்னொரு பையனை, 2வது பையனை கூப்பிடுறாங்க. 2வது பையனை என்ன பண்றாங்க? கூப்பிடுறாங்க. அபினதாவை அழைத்து அவனை சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினார்கள். அப்படியே ஃபேஷன் ஷோ நடத்துறாங்கன்னு நினைக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா கொஞ்சம் நீங்க அதை உங்களுடைய மனத்துக்கு கொண்டு வாங்க. அப்படியே ஒரு 7 பேரை ரெடியா நிறுத்திட்டு அங்க ஒரு நல்ல பிரகாசமான லைட் எல்லாம் போட்டு ஸ்கிரீன் எல்லாம் கட்டிட்டு அப்படியே ஃபேஷன் ஷோல பெண்களை அப்படி நடந்து போக சொல்லுவாங்க பாருங்க. அவங்க பவ்யமாக அப்படி நடந்து போவாங்க பாருங்க. டிவில எல்லாம் பார்த்துருக்கீங்க, பார்க்காமலாம் ஒன்றும் இருந்திருக்க மாட்டீங்க நீங்க. அப்படி அவங்க ஒய்யாரமாக நடந்து போகிறது. அங்கே ஒரு 4 பேர் உட்காந்து இருப்பாங்க, மார்க் போடுறவங்க, அந்த சினிமா ஆக்டர்களோ யாரோ பழைய ஆளுங்க.
ஒரு 4 பேர் உட்கார்ந்து இருப்பாங்க. அவங்க தான் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த பெண் இந்த வருஷத்துல இந்தியா அழகி, உலக அழகி அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தரையா போக சொல்றாரு. கிராஸ் பண்ணி இந்த பக்கம் போப்பா அப்படின்றாரு. அவரை சாமுவேல் அங்க உட்கார வச்சுட்டு அப்படி நடந்து போ அப்படின்றாரு. நடந்து போனாதானே அவருடைய உடல்வாக நம்ம தீர்மானம் பண்ண முடியும் அப்படின்னு நடந்து போக சொல்றாங்க. 2வது பையனை நடந்து போக சொல்றாங்க. வாசிக்கிறோம் பாருங்க. சம்மாவை கடந்து போக பண்ணினான், அவன் இவனையும் கர்த்தர் தெரிந்து கொள்ளவில்லை என்றான். அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ நம்முடைய சரீர முயற்சி என்னவா? அற்ப பிரயோஜனம் உள்ளது. நம்ம சரீரத்தினாலே ஆண்டவரை எப்படியும் மகிமைப்படுத்த முடியாது. நம்ம தோற்றத்தினாலே ஆண்டவரை எப்படியும் மகிமைப்படுத்த முடியாது, திருப்திப்படுத்த முடியாது. நம்முடைய இருதயத்தின் ஆழத்துல என்ன இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிகிற தேவனாய் இருக்கிறார். அப்ப நம்ம இருதயம் தான் ஆண்டவர் அலங்கரிக்கப்பட்ட இருதயமா இருக்குதா, இல்ல அலங்கோலமான இருதயமா இருக்குதா, அங்க நம்ம இருக்க முடியுமா, நம்ம இருக்க முடியாதான்றத ஆண்டவர் தீர்மானம் பண்ணுகிற இடமா இருக்கிறது. இதிலிருந்து தெரியுது அவனையும் அவரு தெரிந்து கொள்ளவில்லை. பாருங்க 10வது வசனம். இப்படி ஈசாய் தன் குமாரரில் 7 பேரையும் பாருங்க சாமுவேலுக்கு முன்பதாக கடந்து போக பண்ணினார். அப்படின்னா ஒருத்தரையா அந்த லாஸ்ட்ல எல்லாரையும் முன்னாடி நிக்க வச்சுட்டு ஈசாயை இங்க உட்கார வச்சுட்டு, ஐயாவுக்கு முன்னாடி எப்படி நடந்து காட்டு, எப்பா நீ போ அப்படி நடந்து காட்டு, எப்பா நீ போய் எப்படி நடந்து காட்டு. இவன் மனசுல என்னதான் இல்ல, இவன் மனசுல என்னதான் இல்ல, ஈசாய் மனசுல என்னதான் இல்ல. அங்க ஒருத்தன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறானே, அவன் இல்ல ஃபேஷன் ஷோக்கு, எலெக்ஷனுக்கு அவன் இல்ல, தேர்தலுக்கு அவன் இல்ல, ராஜாவை தேர்ந்தெடுக்கிற அந்த காரியத்துக்கு அவன் இல்லை, அவன் தகுதியானவன் இல்லைங்கிறத தகப்பன் முடிவு செய்துட்டான். இந்த உலகத்தில் தகப்பன்கள் அப்படிதான். எந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு, எந்த பிள்ளைகிட்ட ஆண்டவர் இல்லைன்றத தீர்மானம் பண்ண முடியாது. அப்படி ஷோ காட்டுறவங்க கிட்ட ஆண்டவர் இருக்கிறாரு நினைச்சிருவாங்க இந்த உலகத்தில் தகப்பன்மார். அல்லேலூயா சொல்லுங்க, சொல்லுங்க அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நிறத்தையும் அழகையும் பார்த்து தீர்மானம் பண்ணுகிறவர்கள் இந்த உலகத்தில் தகப்பன்மார். அங்க ஈசாய் அப்படிதான் பண்ணாரு. தன் 7 பிள்ளைகளை அப்படிதான் அனுப்பி வைக்கிறார். அவனை மறந்துட்டார். 8வது பிள்ளையே தகப்பன் மறந்தாலும் தாய் மறந்தாலும் மறவாத நம்முடைய ஆண்டவர் அடையாளம் காண்கிறார் தாவீது. பாருங்க, வாசிக்கிறோம் பாருங்க, பாருங்க. உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா? 11வது வசனம். உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாயை கேட்டான். யாரு? சாமுவேல் ஐயா கேட்கிறாரு. இப்போ தீர்க்கதரிசி கேட்கிறாரு, என்னையா ஆண்டவர் உங்க குடும்பத்துல இருந்து ஒருத்தர் தேர்ந்தெடுக்கணும்னு என்ன அனுப்பிச்சு விட்டாரு, நீ என்னடா ஒருத்தரையும் அனுப்பிச்சுட்ட, ஆண்டவர் யாரையுமே அக்செப்ட் பண்ணல, உன் பிள்ளைகள் இவ்வளவுதானா அப்படின்னு சொல்லி கேட்கும் போது என்ன நடக்குது பாருங்க. அதற்கு அவன் இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாரோட சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறாங்க. சொல்லும்போதே பாருங்க, எல்லாரோட சின்ன பையன் ஒருத்தர் இருக்கிறாங்க. இளையவன் ஒருவன் இருக்கிறான். அவன் ஆட்டம் மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. ஐயா ஐயா, நீங்க வந்த நோக்கம் என்ன? ராஜாவை தேர்ந்தெடுக்கணும், அவ்வளவுதானே. ஆண்டவரை அபிஷேகம் பண்ணணும், அவ்வளவுதானே. அதற்கு தகுதியானவர்கள் எல்லாம் இங்க இருக்கிறாங்க. அவன் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான் ஐயா. அவன் அழகில்லாமல் இருக்கிறான் ஐயா. அவன் குளிக்காம இருக்கிறான் ஐயா. அவன் காட்டிலையும் மேட்லையும் சுத்திக்கிட்டு இருக்கிறான் ஐயா. இப்படி காட்டிலையும் மேட்லையும் சுத்திக்கிட்டு இருக்கிறவங்க கிட்டதான் கர்த்தர் பிரியமா இருக்கிறார். சொல்லுங்க. அவனுடைய நோக்கம் எல்லாம் ஆண்டவர் மேல இருக்கிறது என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். வாசிக்கிறோம் பாருங்க. இதே அந்த சாமுவேல் புத்தகத்துல பாருங்க 13வது அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிக்கிறோம். 13வது அதிகாரம் 14வது. இவர்கிட்ட சவுல்கிட்ட பேசுற, இப்பொழுதோ உம்முடைய ராஜ்யபாரம் நிலை இருக்காது, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தமக்கு தேடி அவரை கர்த்தர் தம்முடைய ஜனங்கள் மேல் தலைவராய் இருக்க கட்டளையிட்டார். யார் சொன்னது? சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல் கிட்ட சொல்ற வார்த்தை இது. உம்முடைய ராஜ்யபாரம் முடிவடைய போகிறது, உங்களுடைய
அரசாட்சி முடிவுக்கு வரப்போகிறது. புதிய ஒரு அரசனை தேர்ந்தெடுக்கும் வேலையிலே கர்த்தர் மிகவும் 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 என்ன பண்றாரு? வாஞ்சியா இருக்கிறாரு, ரொம்ப அவசரமா இருக்கிறாரு. அதனால அந்த புதிய அரசன் எப்படி இருப்பான் என்று சொன்னால், அவருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் இருப்பான். பாருங்க அந்த வசனம் எவ்வளவு அழுத்தம் இருக்குமா சொல்லு பாருங்க. பாருங்க, கர்த்தர் தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனை தேடுவார், அவனை இஸ்ரவேலின் மேலே ராஜாவாக்குவார் என்கிறதை சாமுவேல் தீர்க்கதரிசி யார்கிட்ட சொல்றது? சவுல் கிட்ட சொல்ற. இப்போ 16வது அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். பாருங்க, இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான். 11வது வசனம், அவன் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறான் என்று ஈசாய் சொன்னார். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். பாருங்க, அவன் இங்கே வரும் மட்டும் நான் என்ன பண்ண மாட்டேன், காபியோ டீயோ குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன். விருந்து ஆயத்தப்படுத்திட்டு, ஐயா யாராவது ஒரு பிள்ளைய என்ன பண்ணுங்க, அபிஷேகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி 7 பேர் எழுதிட்டு இருக்கிறாங்க. நிறைய நிர்பந்தமான சூழ்நிலை ஊழியக்காரங்களுக்கு. யார் வீட்டுக்காவது நம்ம போயிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னா அவங்க ஏதாவது ஒரு முடிவு பண்ணிருப்பாங்க. அவங்க வீட்டுல ஏதோ ஒரு முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பையனை என்ன இருக்குன்னு அவங்க 2 பேரும் முடிவு பண்ணிட்டாங்க, 2 குடும்பமும் கூட முடிவு பண்ணிட்டாங்க. ஒருவேளை அது கர்த்தருக்கு சித்தம் இல்லாம இருக்கும். நல்லா புரிஞ்சுக்கங்க, தேவ சித்தத்தை புரிஞ்சுக்கங்க, தேவனுடைய திட்டத்தை புரிஞ்சுக்கங்க. ஊழியக்காரர் வர்றாரு, ஊழியக்காரர் என்ன பண்ண போறாரு? இவங்களுக்கு ஜெபித்து ஆசீர்வாதம் கொடுக்க போறாரு, இதை உறுதிப்படுத்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஊழியக்காரரை கனப்படுத்த அங்க விருந்தெல்லாம் செஞ்சு வச்சிருவாங்க. போன உடனே என்ன பண்ணுவாங்க? ஐயா சாப்பிடுங்க, மற்ற விஷயத்தை அப்புறம் பேசலாம், சாப்பிடுங்க, மற்ற விஷயத்தை அப்புறம் பேசலாம். உண்மையான தீர்க்கதரிசிக்கு என்ன செஞ்சிருக்கிறார் தெரியுமா? கர்த்தர் அனுப்பின வேலையை செய்து முடிச்சுட்டு தான் நான் என்ன பண்ணுவேன்? சாப்பிடுவேன். நிர்பந்தமான சூழ்நிலை. என்ன சொல்றாரு பாருங்க, ஈசா என்ன சொல்றாரு? ஃபர்ஸ்ட் சாப்பிடுங்கய்யா, அப்புறம் அவனை வரவழைக்கிறேன், அவன் வந்து பிற்பாடு பார்த்துக்கலாம், இவருக்கு நான் கை நினைக்க மாட்டேன். கர்த்தருடைய காரியம் நிறைவேறுகிற வரையில, எப்படியோ சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, கர்த்தருடைய சித்தம் நிறைவேறுகிற வரையில நான் கை நினைக்க மாட்டேன் சொல்றாங்கல்ல பழமொழி, கை நினைக்க மாட்டேன், நான் தட்டுல கையை வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் என்ன நடக்குது பாருங்க, ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன் தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ண. கண்ணை தட்டுவோமா? வனாந்திரங்களிலே உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? வறட்சியிலே உன்னுடைய வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறதா? தகப்பனும் தாயும் உன்னை கைவிட்டிருக்கிறார்களா? சகோதரனுடைய ஆதரவு இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா? கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். கர்த்தர் உன்னை தெரிந்து கொண்டார். மனுஷராலே புறந்தள்ளப்பட்டவர்களை கர்த்தர் சேர்த்து கொள்கிற தேவனாயிருக்கிறார். மனுஷருக்கு பிரியமாய் நடக்காமல் தேவனுக்கு பிரியமாய் நடக்க, இருதயத்துக்கு ஏற்றவிதமாய், தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்றவிதமாய், வசதியான சூழ்நிலையிலே வாழ்கிறவர்கள் கூட தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற விதமாய் வாழ முடிவதில்லை. ஆனால் வனாந்திரங்களிலே, மிருகங்கள் சந்தரிக்கிற இடங்களிலே தேவனுக்கு பிரியமாய் தாவீது வாழ்ந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 13ஆம் அதிகாரத்தில் அப்படித்தான் சொல்றாரு, இருதயத்துக்கு ஏற்றவனை தேடிக்கொண்டிருக்கிறார் ஆண்டவர். அப்ப இருதயத்துக்கு ஏற்றவன் எங்கே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டான்? வனாந்திரங்களிலே இருந்து கண்டுபிடிக்கப்பட்டான். ஆடுகளுக்கு பின்னே அலைந்து திரிந்தவனை கர்த்தர் கண்டுபிடித்தார். எவ்வளவு நெருக்கமான சூழ்நிலை பாருங்க. நல்ல தூக்கம் இருக்காது ஆடுகளுக்கு, நல்ல ஆகாரம் இருக்காது, நல்ல வஸ்திரம் இருக்காது, நல்ல உடைகளை, நல்ல வாசனை திரவியங்கள் இருக்காது, நல்ல பாதுகாப்பான சூழ்நிலை இருக்காது, நல்ல தூக்கம் இல்லை. எப்ப பார்த்தாலும் வீழ்ச்சிட்டு இருக்கணும். ஆடுகளை எந்த ஓனாய், எந்த நரி, எந்த சிங்கம், எந்த கரடி வந்து கடிக்கும் தெரியாது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இடத்துல என்ன இருந்துதான்? கர்த்தருக்கு ஏற்ற இருதயம். அல்லேலூயா சொல்லுங்க. சூழ்நிலைகள் நமக்கு விரோதமாக இருந்தாலும் நாம் ஆண்டவரை நேசிக்க வேண்டும் என்று இந்த வசனம் நமக்கு உணர்த்துகிறது. இந்த உலகம் நம்மை புறந்தள்ளி வைத்தாலும் ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இருதயத்திற்கு ஏற்றவர்களை கர்த்தர்
ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்குகிறார். கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்ற மாதிரி மட்டும் நம்ம வாழ்ந்துட்டு போனப்போதுங்க, நம்முடைய கஷ்டங்களை எல்லாம் ஒரு நாள் நிச்சயமாக மாற்றுவார். ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்தவரை அப்படியே கொண்டு வந்து அரியணை ஏற வைத்து அமைந்தார். உங்களையும் ஆசீர்வதிப்பார். ஒரு நாளில் நீங்கள் கர்த்தருக்கு உண்மையாக இருந்தால், நீங்கள் கர்த்தருக்கு பிரியமாய் நடந்து கொண்டால், கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவர்களாய் நீங்கள் இருப்பீர்களானால் ஜெயம் உங்களுடையது. வெளியே சொல்லுங்க. பாருங்க, ஷோ காட்டுறவங்க எல்லாம் ஆண்டவர் புறந்தழுகிறார். உண்மையாக இருப்பவர்களை கர்த்தர் கொண்டு போய் முன்னாடி வாரம் வாசிச்சோம். அவனை புழுதியிலிருந்து அவனை தூக்கி எடுத்து அவனை கொண்டு போய் கடிவாயின் மேல நிறுத்தி அவன் அடிகளை உறுதிப்படுத்தி கால் வழுவாதபடி காக்கிற தேவன் நம்முடைய ஆண்டவர். அல்லவே சொல்லமா? உடைந்து போன உள்ளங்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கேட்பாரற்ற விசாரிப்பாரற்ற பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா? கவனிப்பாரற்ற இடத்துல நீங்கள் இருக்கிறீர்களா? ஒருவர் உங்களுக்கு ஆதரவு இல்லாமல் குடும்பத்தாரை புறந்தள்ளப்பட்டீர்களா? கர்த்தர் உங்களோடு தான் இருக்கிறார் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. எவ்வளவு பிரியமான ஆண்டவர் பாருங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயவரே. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? கண்களை மூடி ஜெபிக்கலாமா? என் நோக்கம் நீரே ஆண்டவரே. சிறு வயது முதல் எனக்கு நீர் போதித்து வந்தீர் ஆண்டவரே. உம்முடைய அதிசயங்கள், உம்முடைய வல்லமையை நான் விவரித்து சொல்லுகிற வரையில முதிர் வயது வரையில என்னை கைவிடாமல் இருப்பீராக. எப்படிப்பட்ட ஜெபம் பாருங்க. உம்மை குறித்த ஆண்டவரே நாம் இன்னும் அநேகருக்கு சொல்ல வேண்டும் ஐயா. உம்மை குறித்த ஆண்டவரே, உம்முடைய ரட்சிப்பை குறித்த ஆண்டவரே, உம்முடைய வல்லமை குறித்த ஆண்டவரே, உம்முடைய அதிசயங்களை குறித்த ஆண்டவரே, அநேகருக்கு நாம் பிரோஜனமாய் இருக்கும்படி என்னை முதிர் வயது வரைக்கும் கைவிடாது இருப்பீராக. என் நோக்கம் நீரே ஆண்டவரே. என்னுடைய நோக்கம் நீரே ஆண்டவரே. உங்களுடைய நோக்கம் எது? கொஞ்சம் தீர்மானம் பண்ணிக்கொள்ளுங்க. கண்களை மூடி ஜெபிக்கலாம். தாவீது சொல்லுகிறவனாய் என்னுடைய நோக்கம் அவரே. எந்த மாதிரியான சூழ்நிலை வந்தாலும் அப்படி இருதயத்தில் ஏற்றவனான இருப்பேன். நம்மால் உத்தரவாதம் கொடுக்க முடியாதா? ஏன் கொடுக்க முடியாது? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. ஆண்டவர் புறந்தள்ளுகிற பிள்ளையாய் நாம் இருப்போமா? ஆண்டவருடைய இருதயத்தில் ஏற்ற பிள்ளையாய் நாம் இருப்போமா? நம்மளை முடிச்சு ஜெபிக்கலாமா? ஒருத்தர் ரெண்டு பேர் சொல்லுங்க. அதிகமாக நேசிக்கிற நல்ல தருவது உங்களுடைய இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்கள் இருதயங்களை திருப்பிக்கும்படி ஆட்சி வைக்கிறார். மனுஷன் பார்க்கிற விதமாய் நாங்கள் நடந்து கொள்கிறோம். ஏதோ இருதயங்களை ஆராய்ந்தறிகிற தேவனாய் இருக்கிறோம். நமக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. எல்லாவற்றையும் தூரத்தில் இருந்து எங்கள் நினைவுகளை அறிகிறது. எங்கள் இருதயத்தின் தோற்றங்களை அறிகிறீர்கள். இந்த இருதயத்துக்கு ஏற்ற பிள்ளைகளாய் எங்களை இந்த நாளில் வடிவமைக்க முடியாது, எங்களை உருவாக்க முடியாது, எங்களை வழிநடத்த முடியாது. எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். வந்தவுடைய பிள்ளைகளை நீர் ஆட்சி தேற்றும் வசனத்தினால் வழிநடத்துகிறது. உண்மை நம்பியிருக்கிற பிள்ளைகளை கைவிடாது இருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஆசீர்வாதம் இந்த சபையின் மேலும் சபை பிள்ளைகள் மேலும் விளைத்திருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, உள்ளமே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடு தொடர்ந்து நட்பு பாராட்டி உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமென். 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 ஆசீர்வதிப்பாராக.